எம்மா வெள்ளி சீக்கிரம் பேச்சு இல்லை அவ்வளோ என்ன தான் விழிச்சாலும் அம்மா வீடியோ எடுக்க உங்களுக்கு அதை எதுலையாவது செவத்துல எங்கேயாவது மரத்துக்கிட்டே சாத்தி வச்சு வீடியோ எடுக்க வேண்டியதானே என்ன எனக்கு சொல்லி கிளியரே இல்லை இல்லைன்னா உங்களை எல்லாம் வீடியோ எடுக்க விழிச்சேன் என்ன தலையடி தண்டமா எங்களுக்கு ஏன்னா நாங்கள் என்ன பேசியதெல்லாம் உடனே நீங்கள் வீட்டிலேயே ஊரு கிழமை மாதிரி விளையாட்டே போட்டு குடிப்பீங்களே கர்மம் கர்மம் யூடியூப்ல போஸ்ட் பண்ணாம உலகம் மொத்தமே பார்க்கமேமா ஆமால மறந்தே போ சுத்தம் தொடங்குமா மக்களே நேற்று நீ ஒரு நியூஸை பார்த்தேன் நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல குக்கர் வெடிச்சு ஒரு பொம்பளை இறந்துருக்கு ஒரு குக்கரை எம்மன் நாட்டு மாறி இருக்கேன் பாத்தீங்களா மனுஷன் வெளியில போன ஆக்சிடென்ட் பின்ன கரண்ட் அடிச்சு சாவியது அது இதுன்னு பேடி இப்ப பார்த்தா வீட்டுலயும் மனுஷனால நிம்மதியா இருக்க முடியல என்ன உலகம் என்ன பாத்தியலாம் நிம்மதியா ஒரு வாய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு குக்கர்ல சமைச்சா அதுக்கு ஒரு சாவு வருது அப்ப வீட்லயும் சாவு வெளியில போனாலும் சாவு அப்ப எங்க தான் போக முடியும் மக்களே மனுஷனா பிறந்தது பெரிய சாபம் தான் போல பார்த்தப்பறம் அந்த அளவுக்குல உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு எப்படியாக்கும் குக்கர் வெடிச்சு எனக்கு ஒன்றும் புரியல மக்களே சாதம் வச்சாலும் இல்லை பருப்பு வச்சாலும் தீச்சு போய் ஸ்மெல் எடுக்கும் எவ்வளவு மர்மமான முறையான இதன்னு பார்த்தீங்களா மரணம் இன்னும் சொல்ல பண்ண சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு நிறைய உண்டு டெய்லி நியூஸ் தான் பார்க்குதுங்களா நியூஸ் பேப்பரில் படிச்சில்லையோ தின்னு 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 கேரி இருக்காம ஒரே செய்திகளை பாருங்க மக்களே நெத்தில எவ்வளோ வரும் தெரியுமா பின்ன அந்த ஒரு தனியா அப்பனோட நியூஸ் இந்த மீடியா என்ன சொல்லியதுனே தெரியல ஆகப்படைய பெத்தவிய நொந்து போய் ரணமாயிருக்கணும் நடந்தது நடந்தாச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாது இனி பின்ன அந்த பையல குடும்பத்துக்கு எனக்கு தண்டனை வேண்டி கொடுத்தா அப்படி ஒரு இதாச்சு தண்டனை வேண்டி கொடுக்கக்குள்ள வழியை பாருங்க அதுக்குன்னு சும்மா சும்மா போய் மீடியாக்காரங்க போய் அங்கே இன்டர்வியூ எடுக்கியது அது இதுன்னு அதெல்லாம் நல்லா இருக்கு மக்களே மேலும் மேலும் புண்படுத்திய மாதிரிலாம் இருக்கு திரும்ப திரும்ப அதே பற்றி கேட்கும்போ பெத்தவர்களுக்கு எவ்வளோ வலிச்சு தெரியுமா என்னத்த சொல்ல என்ன சொன்னாலும் அந்த மீடியாக்காரங்க இப்படிதான் தனக்கு வழி தனக்கு மட்டும் தானே தெரியும் வாஸ்தவன் தான் எத்தனை 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 இப்போ வரதட்சணை கொடுமையினால தற்கொலை பண்ணணும் எப்போ நிறைய நடக்குது நமக்கு ஊர்ல அடுத்த ஏரியாலே இப்போ நடக்குது ஏன் சாவனன்னு சொல்லி பிடிச்சலையா அந்த இடத்த விட்டு வெளியில வாருங்க உடனே தற்கொலை தானே தீர்வு போறவே நீங்க உங்களை பட்ட போவீங்க இருக்கவே இல்லை வழியை அனுபவிச்சணும் அவ்வளோ தைரியமா சாவுக்கு முடிவெடுத்த பிறகு வாழ என் தைரியம் வரல இவங்களுக்கு அது இப்போ படிச்ச பிள்ளைங்க தான் இப்படி எல்லாம் பண்ணணும் பண்டு தொட்டே நமக்கு பாட்டி மாறு முன்னோர்களால இப்படி எல்லாம் வாழ்ந்துருக்காங்க அவைகளுக்கு கஷ்டம் நஷ்டம் இல்லையானா எல்லாத்தையும் தாண்டி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ உள்ள படிச்ச பிள்ளைகளுக்கு தான் இப்போ எமோஷனல் சாடிட்டு வருது போல பிடிச்ச இல்லையா நீங்க அதை விட்டு வெளியில வாருங்க தற்கொலைன்னு போயிட்டே இருந்தா உலகம் அழிஞ்சு தான் போவோம் உலகത്തിന് எத்தனையோ வீடு நோய் நொடி வந்து சாவணும் அதுவும் கொடிய நோயெல்லாம் சொல்லவா வேணும் வருஷ கணக்கில் ஆஸ்பத்திரி அலைஞ்சு திரிஞ்சு அவ்வளோ மருந்து மாத்திரையில எடுத்து நரக வேதனையா இருக்கும் உள்ளதுலேயும் மோசமான ஒரு நிம்மதி கேட்டாதுதான் பெரிய நோய் நொடி வந்து ஹாஸ்பிட்டல் அலையும்போ தெரியும் 2 வருஷம் 1 வருஷம் எல்லாம் அலைஞ்சு படாபடுவணும் அதில் மரண வழியை விட கொடியாது அப்படி இருக்கும் ஆனாலும் அவங்க கூட வாழ தான் செய்யணும் போராடி மேலே வருவோம் இல்லைன்னா அதுக்கு மேலே கடவுளை கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்ல ஒரு லைஃப் இருந்த அந்த பொண்ணுங்க எதுக்கு இப்படி விபரீத முடிவெடுக்கணுன்னு தான் எனக்கு புரியலப்பா படிச்சு அதுவும் இப்படி ஆகுதுவளோ எனக்கு ஒன்றும் தெரியல என்னத்தை யோசிச்சு இப்படி முடிவெடுக்கணும் அவைய அந்த செகண்ட் என்ன முடிவெடுத்தாண்டு போகணும் இருக்க பெற்றவிகளுக்கு இல்லை காலம் ஃபுல்லாக வலி வேதனை அதை ஏன் புரிஞ்சுக்காம இருக்கணுமோப்பா அதே மாதிரி தான் சில பத்தவங்க கடன் பிரச்சனைனும் அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு புள்ளியோட தனியை விட்டு தற்கொலை பண்ணியது அது அப்புறம் ஆனால் அதையா சின்ன பின்னமாக தான் அதோட வாழ்க்கை போகும் எப்படி தான் பெத்த பிள்ளைகளோட வாழ்க்கையை நினைச்சு ஒரு நிமிஷமா பார்க்காத அதோட விட்டோண்டு போகணுமோ கடவுளையும் ஒன்றுமே முடியல என்ன சொன்னாலும் ஒன்றும் மாற போகிறது இல்லை உலகம் அழிஞ்சுண்டே தான் இருக்கு அப்படி இப்படியுமா சரி மக்களை இன்னொரு வீடியோல பார்ப்போம் முடியலப்பா நம்மளதான் 2 பிள்ளைகளோட பத்து வச்சிருக்கு பொம்பளை பிள்ளைகளோட கட்டி குடிக்கிறது வரை வயத்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கணும் கல்யாணத்தை பிறவங்களும் கொஞ்சம் நிம்மதியா கட்டி கொடுத்தாச்சு அப்படின்னு நம்ம இருக்கலான்னு பார்த்த பிறகு அதுக்கு பிறகு தான் வேணும் வந்து சேருது வரதட்சணை கொடுமை அப்படி இப்படின்னு ஷபா